ఏమండి నిన్నండి రోజు నీవు కాన లేకపోతే నేను ఏమైందో కాని ఏమండి மறந்துட்டு ஒன்னும் புரியலையே. எனக்கு ஞாபகம் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தி. நேத்தப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் வாங்க. ఎంతసేపనాலும் పర్వాలేదు, నేను వెయిట్ చేస్తాను. బయట తాళి లేని వెయిలు. போயிட்டான். வீட்டுக்கு சொந்தக்காரன் 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். அடுத்து வரட்டும். చూసుకోరండి జాక్ పాట్ ఇక్కడండి ఇక్కడ రండి లోపల రండి చూసి రండి. ఏం పెద్ద వీడు కూడా రండి రండి ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? నీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు, ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మనవాడు நீ தப்பா நினைக்கிறேன், உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి నీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా ఏమండి డౌట్ ఏమి తప్పుగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு, பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணில் படல. நீ செய்யற இந்த தொழில் தான் இவர் கண்ணை உறுத்துது. ஏதோ பரம்பரை தொழிலை விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இது ஆபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யல என்ன என்டி ராமராவன் தோஸ்தா இருப்பாரு. గమనించా ఏమండి ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? அந்த இடத்துல பழிய போட்டாலையா? என்ன ஆச்சு? నీకు 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 జయమాలిని తెలుసా? விழுந்துட்டான், வாட்டர் தெளிச்சிட வேண்டியதான். நல்லா சரிவா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். நாகேஸ்வராட்ட இருந்து போன் வந்தது, என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. అప్పుడు నాయుడు గారు, గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే. నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தை நான் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டாரு, பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கும் நாகு எப்பவும் ராசி உந்தி. ஐயடு என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிற? ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து இங்க ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, பணம் இருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போட கழுதுன்னு. நான் చేసుకుని இருக்கேன். குர்ராவுல கொட்டி கொட்டி 10 எருமை வாங்கி ఇప్పుడు 1000 எருமை நாகம் உண்டு. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் வாங்க போறீங்க. அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீங்க, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறது வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை சொல்லிட்டாரா? ఈ బంగళాவே నాకు ఇస్తారా? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேட்கறிய? கேட்கறது என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிற. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து வேணாம் வேணாம் வேணாம். என்டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ఈ பங்களா నాకు காவலா? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல, ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு ரிஜிஸ்டார்ஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவாலண்டா இஸ்தானு என்னையா இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறது ரிஜிஸ்டர் பண்றது நான் மச்சான் ராவலாம். என்னையா மச்சாங்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, என்னோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி தாங்க. ஜெயமாலினி என்ன பேரை சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இல்லையா கையா? மேட்டர் ஓவர்.
ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்க. வரட்டும். எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜெண்டா ஒரு வேலை இருக்கு. நான் இங்க போனோம். நல்ல நேரம் சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சென்டிமெண்டா? பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க சேம் as 7 lakh rupees. செட்டில் பண்ணிடு இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakh rupees சொன்னேன். பட் எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு, அதை கெடுத்துட்டியே. ரெண்டு சார் சீக்கிரம் ఇప్పుడు మీకు సంతోషం தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு. வர 1ஆம் தேதியே தெரியும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஐஜியும் என் கஸ்டமர் ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு சார், உங்க மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் கஸ்டமர் இருக்கிறதுனால ஒரு பெரிய தொல்லையே இருக்கு சார். ஏன்பா? ஒண்ணும் இல்ல, இந்த சில்லறை கேஸ்ல போலீஸ்ல மாட்டுறவன் எல்லாம் என்கிட்ட வந்து உனக்கு தான் சார் தெரியுமே, கொஞ்சம் சிபாரிசு பண்ணு உயிர் வாங்குறாங்க சார். படா பேஜாரா இருக்கு. எனக்கும் உன் கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு தொல்லை வந்திருக்குமா? என்ன சொல்லுங்க சார், கட் பண்ணி விட்டுடுறேன். உனக்கு யாராவது அண்ணன் தம்பி இருக்காங்களா? அவங்களும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா? அப்படி யாருமே இல்ல. ஏன் சார் கேக்குறீங்க? அங்க வரவங்கள உனக்கு தெரியுமா? இவனேதான் சூடண்டி வாடகை வீட்டை சொந்த வீடுன்னு சொல்லி நான் தலையில கட்டிட்டாரோ. பட்டுக்கொலை உதவிய சார் சொல்றேன். உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நல்லா சொல்லுங்க, இவன் தானா அது? 7 குண்டல வாடு பாலாஜி மீது பிரமாணம் செய்து செப்பித்தானோ சந்தேகமே இல்ல, இவனேதான். நேற்று மத்தியானம் எத்தனை மணிக்கு நீங்க அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திச்சீங்க? மத்தியானம் 3:30 மணிக்கு. 3:30 கட்டலும். வாட்? 3:30 மணிக்கா? நேற்று மத்தியானம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவன் என் பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அவன் உங்களை எப்படி ஏமாத்திருக்க முடியும்? இவன் பெட்டக்கு இல்லாடி சார். நேத்து இங்க இருந்தானா ஒக்கட்டயத்துல 10 இடத்துல தரிசனம் கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை சார். இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன சார் சொல்றாரு இவரு? நேற்று மத்தியானம் 3:30 மணிக்கு நீ தங்கியிருந்த வாடகை வீட்டை 8 லட்சம் ரூபாய்க்கு இவர்கிட்ட வித்துட்டியான். 8 lakhs? சார் அவ்வளவு பணம் இருந்தா நான் சார் இங்க வந்து கட் பண்றேன் சார். இந்த ஆள் ஒரே ஒரு தடவை என் கடைக்கு வந்து சார், அவ்வளவுதான் சார் தெரியும் சார். நான் சார் உங்களுக்கெல்லாம் போறேன், உங்களுக்கு தான் தெரியுமா சார்? சொல்லுங்க சார். கொஞ்சம் போரு மிஸ்டர் நாயுடு, நீங்க நினைக்கிற ஆள் இவன்ல. யூமேகோ అప్పుడు నేను అబద్ధం చెబుతానా? நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ ஊருக்கு போய் சேரலாம், தகவல் தெரிவிக்கிறோம். అది ఎప్పుడు డబ్బు పోయింది, ఎల్లం పోయింది. ఇవన పத்தி మీకు తెలియదు సార్. ఇవన్ పెరియ దొంగనా కొడుకు సార్. వీడు ఇన్స్పెక్టర్ எஸ் சார். పోయిందా? డబ్బు పోయింది, ఎల్లం పోయింది. சார் இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். யாரு சார் அவன்? எவனோ பணையா மாத்திரம் என்கிட்ட வந்து அவன் கிட்ட கச்சா. பாரு, இங்க நடந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகே? இல்ல சார், நீங்க இருந்தீங்க சரியா போச்சு. நீங்க இல்லன்னு என்ன சார் இருக்கும்? கீப் குவைட். வித்யாசாகர். எஸ் சார். நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கும். ஊர்லயே இரு, எங்கேயும் போடாது.